ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோம்பு நாட்களில் சஹருக்கு செய்யக்கூடிய மீன் குழம்பு நல்ல சுவையாகவும் தேங்காய் அரைச்சி சேர்க்காம லைட்டாக திக்காகவும் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீனை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஊற விட்டுக்கிறேன். அடுத்து மிக்சி ஜாரில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து தண்ணி கொஞ்சமும் சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 20லேருந்து 25 நம்பர் கிட்ட பூண்டு பல்ல சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயத்தை சேர்த்து அதையும் பெரட்டி விட்டுக்கலாம். சில நொடிகளுக்கு அப்புறம் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா அது சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம் இல்லையா தக்காளி, வெங்காயம் விழுது, அதை சேர்த்து விட்டுக்குங்க. அதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுக்குங்க. எல்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரட்டி விட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த மசாலா அடிப்பிடிக்காம நல்லா சுருண்டு வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா சுருள வதங்கி எண்ணெயும் இப்படி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்திருக்கிற புளி கரைசலை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இடையில ஒரு தடவை கிளறி விட்டுட்டு உப்பையும் ஒரு தடவை செக் பண்ணி விட்டு கவர் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு நமக்கு தேவையான அளவுக்கு திக்னஸும் வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம நல்லா சுத்தப்படுத்தி எடுத்திருக்கிற நெத்திலி மீனை சேர்த்து விட்டுக்குங்க. மீன் உடைஞ்சிடாம குழம்ப ஸ்மூத்தா ஒரு தடவை கிளறி விட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.